ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4 மணிக்கு தான் நான் மாவாட்டினேன். மாவு ஒன்றுமே புளிக்கலை. அதனால் பாருங்கள், இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது நேற்று வச்ச மாவு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் வெளியே வச்சுருந்தேன். அதில் இந்த மாவு வச்சேன். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. நான் வைக்கிறப்போ மாவு இவ்வளோ தான் வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி நைட்டுக்கும் காலைக்கும் நமக்கு போதும். மீதி ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவை நம்ம நைட்டு படுக்க போகிறப்ப எடுத்து வெளியே வச்சோன்னா அது புளிச்சிக்கிறோம். இப்போது இந்த மாவை தான் நான் தோசை ஊற்ற போகிறேன். அதாவது வந்து நான் வந்து பெரும்பாலும் வந்து எனக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து கடையில் மாவு வாங்குவேன். பெரும்பாலும் கடையில் மாவு வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த புளிச்ச மாவு பழைய மாவையே வச்சு நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம். நம்மளும் அப்படி தான் பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி மாவு புளிக்கலை, நைட்டுக்கு டிஃபனுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதில் ஏதோ கலப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது சரியாக தெரியல. அது ஒன்று. இன்னொன்று வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கடையில் வாங்கின மாவுனாலே பிடிக்காது. அதனால் இன்றைக்கோ உடம்புக்கு முடியலன்னு நான் வாங்குறேன்னு சொன்னால் கூட அன்றைக்கே திட்டுவாங்க. ஏன் சொன்னால் நானாவது ஆட்டி தருவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கே எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டிட்டேன். இப்போ இதில் தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தோசை சரியாகவே வராது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். தோசை சரியாகவே வராது. 2வது தோசை சூப்பராக சுட்டுருவேன். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி தோசை சரியாக வராது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். 2வது தோசை சுடுறப்போ நான் சூப்பராக நீட்டாக சுட்டுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்காரர் இது பண்ணி கொடுத்தா கூட பாருங்கள், பாத்திரம் வைக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ. எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க, இதில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இதிலே வச்சேன். திருப்பி 2வது இந்த கூட வாங்கி கொடுத்தாங்க, இதிலே வச்சேன். பாருங்கள், ஊடால இங்கேயே வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதிலே வச்சுருக்கிறேன். இந்த பாத்திர ஸ்டாண்டு அப்புறம் இந்த இது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதிலே வச்சுருக்கிறேன் பாத்திரங்கள். அப்புறம் இதிலே வச்சுருக்கிறேன். பாருங்கள், எனக்கு என்னென்னு தெரியல, எவ்வளோ இது இருந்தாலும் சரி பாத்திரம் வந்து எனக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணி கொடுத்தாலும் எனக்கு வந்து அது வந்து அந்த கபோர்டு ஃபுல்லாகவே எனக்கு நிறைஞ்சிருது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக கபோர்டு வச்சா கூட கபோர்டு ஃபுல்லாக பாத்திரங்களை அடுக்கி வச்சுருவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நானும் வந்து இதிலேருந்து கொஞ்சம் குறைச்சி வந்து கொஞ்சம் கபோர்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் வந்து எனக்கு எல்லா கபோர்டுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைஞ்சு தான் இருக்கும். இந்த ஒன்று தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து தொட்டு அப்படியே நிறைய வாங்கி இப்போ எல்லாமே நிறைஞ்சிட்டு. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டின்னருன்னு பார்த்தீங்கன்னா தோசை, அப்புறம் சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது. அதுதான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.